நாங்க 70 வருஷம் ஆலமரம், நாங்க 50 வருஷம் ஆலமரம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரெண்டு கட்சியையும் ஒரு தனி மனுஷனா நம்ம தலைவர் விஜய் அண்ணா இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தி இருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி 200 தொகுதிகளை வெல்வோம்னு சொன்ன ஒருத்தர் அவரோட தொகுதியிலேயே டெபாசிட்டை இழந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறதுன்றது நம்ம டிவிகே மூலியமா அது நிகழ்ந்திருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்த நம்ம விஜய் அண்ணாவை முதலமைச்சரா பொறுப்பேற்க வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளை பார்த்து 234 தொகுதிகளையும் ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவனுங்கலாம் இன்னைக்கு அவனுங்க காணாமலே போயிட்டானுங்க. எது எப்படியோ நம்ம விஜய் அண்ணா வரலாற்றுல இடம் பிடிச்சிட்டாரு. இனி 1000 வருஷத்துக்கும் நம்ம தலைவர் விஜய் அண்ணாவோட சாதனைகள் நிலைச்சிருக்கும். என் அன்பான தாவைக்க தலைவர் விஜய் அண்ணாவுக்கு என்னோட வாழ்த்துகள். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்னப்பா அது தற்குறியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க.